வெல்கம் டு மில்லியம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலையை பதிவு பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் சேலம் அரசு குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காலியாக இருக்கக்கூடிய பல்வேறு பதவிகளுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன பதவிகள் கேட்டிருக்காங்க, இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இதற்கான தகுதி என்ன, இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதில் என்னென்ன பதவி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது சிறப்பு கல்வியாளர் ஆட்டிசம், ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி. ஓகே, ரெண்டாவது தொழில்முறை சிகிச்சையாளர் ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டு, சமூக பணியாளர் சோஷியல் ஒர்க்கர். ஸோ இந்த பதவிகள் தான் இப்போ வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த சோஷியல் ஒர்க்கர் இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு சேலரி 23,800. இவங்க வந்து மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் இவங்களுக்கான கல்வி தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கான வயது வரம்பு 40க்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஆன் கான்ட்ராக்ட், இது வந்து ஒப்பந்த அடிப்படையிலான பணி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், நம்பர் ஆஃப் வேகன்சி 1. இவங்களுக்கு மாத சம்பளம் 23,000. இவங்களுக்கான கல்வி தகுதி வந்து பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி. ஸோ வந்து பேச்சுலர் பண்ணியிருக்கலாம் அல்லது மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கலாம் இன் ஆக்குபேஷனல் தெரப்பி. ஓகே, இவங்களுக்கும் வயது வரும் பார்த்திங்கன்னா 40க்கு கீழே. இதுவும் ஒப்பந்த அடிப்படையிலான பணி தான். அடுத்து வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி. இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் 17,000. இவங்களுக்கான கல்வி தகுதி பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரி இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி ஃப்ரம் யூஜிசி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வி தகுதி. இது போக த பர்சன் ஷுட் ஹேவ் லைவ் ஆர்சிஐ ரிஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெஜிஸ்ட்ரேஷன் வித் வேலிட் நம்பர். ஸோ வந்து அந்த ரிஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வித் வேலிட் நம்பரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கான மாத சம்பளம் 17,000. வயது வரம்பு வந்து 40க்கு கீழே இருக்கணும். ஸோ இதுவும் வந்து ஒப்பந்த அடிப்படையிலான பணி தான். இதில் நிபந்தனைகள், இது வந்து தற்காலிகமான பணி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பணியில் சேருவதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் ஒன்று நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பூத் செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, பழைய நாட்டாண்மை கட்டிட வளாகம், சேலம் மாவட்டம் 636-001. ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸை அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை சேலம் மாவட்ட அதிகாரப்பூர்வ இணையதளத்துலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வேலையை பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.